TCS நாசிக் BPO சென்டர். நிறைய பெண்கள் ஏன் இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளாகிறவங்க, காரணம் என்ன? ஏன் பெண்கள் ரொம்ப சைலண்ட் ஆகுறாங்க? இந்த மாதிரி ஒரு அப்யூஸுக்கு ஆளான ஒரு விக்டிம் கோர்ட்டு கேஸ்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது கண்டிப்பாக தீர்வை கொடுக்குமா? வணக்கம், வெல்கம் டு சிவா சிந்தனை. TCS நாசிக் BPO சென்டரில் சமீபத்தில் சில விமன் ஸ்டாஃப்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அந்த ஆஃபீஸில் நடக்கிறதா கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பெண்கள் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு எதிராக பாலியல் கொடுமைகள் நடக்குது, ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க, அமைதியாக போயிடுறாங்க. மனசுக்குள்ளேயே அதை பூட்டி வச்சுட்டு வெளியே சொல்லாமல், மெல்லவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல் மிகப்பெரிய மன சுமையில் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் ஏன் இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளாகிறவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வெளியில் சொல்லவே மாட்டேன்றாங்க. ஈவன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கூட இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறதா ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறாங்க நிறைய பெரும்பாலான பெண்கள்? ஏன்னா ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 70 விழுக்காடு பெண்கள், வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு வகையான பாலியல் ரீதியான கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வில் கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்ன? ஏன் பெண்கள் ரொம்ப சைலண்ட் ஆகுறாங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அவங்க வெளியில யாரு அவங்களுக்கு எதிரான துன்புறுத்தல் பண்ணாரோ, பாலியல் கொடுமை பண்ணாரோ, அவருக்கு எதிரான நடவடிக்கையை ஏன் முடுக்கிவிட மறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அமைதி. பெண்கள் இந்த மாதிரி கேசஸ்ல அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் பயம் மட்டுமல்ல, அது ஒரு வியூக ரீதியான தற்காப்பு முறை அப்படிங்கிறாங்க. என்ன இது வியூக ரீதியான தற்காப்பு முறைன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அப்யூஸுக்கு ஆளான ஒரு விக்டிம் கோர்ட்டு கேஸ்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது கண்டிப்பாக தீர்வை கொடுக்குமா? யார் தப்பு பண்ணானோ அவன் தண்டிக்கப்படுவானா? அது உத்தரவாதம் இல்லை. சட்டங்கள்லாம் இருக்குது. அதாவது வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் கொடுக்கக்கூடாது, அவங்கள பாதுகாக்கக்கூடிய சட்டம் இருக்குது. 2013 அந்த சட்டம் போஷ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, POSH போஷ் ஆக்ட்னு அந்த சட்டம்லாம் இருக்குது. அந்த சட்டத்தில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறாங்க ஒரு பெண் அப்படின்னா 90 நாளுக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடணும். யார் அந்த கொடுமையை பண்ணானோ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடணுங்கிற மாதிரிலாம் சட்டங்கள்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் நடைமுறையில் 90 நாளுக்குள்ளே அந்த கேஸ் முடியலையே, அது பாட்டில் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்போது நான் சட்ட ரீதியான சப்போர்ட்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக எனக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் எது உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை போயிடும். கண்டிப்பாக வேலை போயிடும். வேலை மட்டும் இல்லை, கூட இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை டார்கெட் பண்ணுவாங்க. விக்டிம் பிளேமிங், விக்டிமையே பிளேம் பண்ணுறாங்க. எப்படி பிளேம் பண்ணுவாங்க? உனக்கு தெரியுமா இல்லையா அவன் மோசமான ஆள்னு, உன் கூட வேலை பார்க்குறவன். அப்புறம் அவன்கிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்குது உனக்கு? துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு அந்த பாலிசியை கடைபிடிக்காம நீ அவன்கிட்ட ஏன் போற, அவனோட ஏன் பேசுற அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஆண் இருக்கிறனால யார் இந்த தப்பை பண்ணானோ அவனை தண்டிக்கிறத விட்டுட்டு பெண்ணை தான் குற்றம் சொல்லும் இந்த சமூகம். அந்த ஒரு பயத்தின் காரணமாக இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடக்கும்போது, இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும்போது வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, வெளியில் சொல்லாமல் சைலண்ட் ஆகிடுறாங்க. ரெண்டாவது, கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னு ஒரு பெண் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, அமைதியாக இரு, எதுக்கு போட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுற, அமைதியாக சைலண்ட்டாக இரு, உன்னால் டாலரேட் பண்ண முடியும்னா வேறு கம்பெனிக்கு வேணால் போயிரு, இந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணிவிட்டு வேறு கம்பெனிக்கு போயிடும், அல்லது வேறு ஆஃபீஸுக்கு நீ ஹெட் ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இருக்கிறவங்க யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணுறது இல்லைங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கமிட்டிலாம் இருக்குது. சட்டப்பூர்வமாக ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு கமிட்டி இருக்குது, கம்ப்ளைண்ட் கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டிகிட்ட போய் நீங்கள் போய் என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் நிறைய கம்பெனியில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ் கம்பெனியோட நற்பெயருக்கு களங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுல தான் முழு நோக்கத்தோடு செயல்படுறாங்களோ தவிர, இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குதா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்போம், யார் இந்த தப்பை பண்ணானோ அவனை கண்டிப்போம் தண்டிப்போங்கிற மாதிரி அவங்க பண்ணுறதில்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு போர்ட்டலை ஆன்லைனில் உருவாக்கியிருக்கிறாங்க.
ஷீ பாக்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல். ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பாலியல் கொடுமை நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். 2025 இந்த போர்ட்டலில் வந்த கம்ப்ளைண்ட்டோட எண்ணிக்கை 254 தான். 254 பேருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குதா வேலை செய்கிறவங்கள. 70 விழுக்காடுக்கு மேலே வேலை செய்கிற பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரியான பாலியல் கொடுமைகள், பல ரீதியான கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு ஆய்வு சொல்றாங்க. அப்ப வெறும் 254 பேர் தான் அதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுல அந்த போர்ட்டல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றவங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 2024 2777 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்குதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்தியா ஃபுல்லா பெரிய கம்பெனியில இருந்து வந்த கேஸ் வந்து 2777. அப்போ இவ்வளவு பெண்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாகிறாங்களா? இல்லையே. ஆயிரக்கணக்கான பெண்கள் பலவிதமான இந்த பாலியல் பிரச்சனைக்கு அவங்கள பலி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சைலண்டாக இருக்கிறாங்க, மனசுக்குள்ள வெம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண். அந்த பெண் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறது, ஆயிரக்கணக்கான ரூபாயை வந்து 50,000 1,00,000 சம்பளம் மாதத்துக்கு வாங்குறது, இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, என்னுடைய பாட்டிக்கு கிடைக்காத வாய்ப்பு. இது ஒரு மிகப்பெரிய, எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்பு இந்த வேலை அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வராங்க. அவங்க வரும்போது நான் ஃபினான்ஷியலாக பெட்டராக இருக்கிறேன், என் ஃபேமிலியில் நான் வந்து எனக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறேன், ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவங்களுக்குள்ள, ஒரு பாசிட்டிவான இமேஜ் அவங்கள பற்றி வச்சுருக்கிறாங்க. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு கொடுமைக்கு ஆளாகும் போது அவங்க மைண்டுக்குள்ளே வச்சுருந்த இமேஜ் கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது, அந்த சுய உருவம் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகுது. இதனால ஒரு ஹெசிடேஷன் வருது, ஒரு விதமான ஒரு பயம் வருது, ஒரு விதமான தயக்கம் வருது, போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு பெண் ரைஸ் பண்ணுறாங்க, அதனால பிரச்சனையாகுது, வேலையை விட்டு வெளியில் வராங்க. அவங்க வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண் இந்த கம்ப்ளைண்ட்டை இங்கே ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது புது கம்பெனிக்கு போயிடும், நியூஸ் எப்படியாவது போயிடும். அப்போ அந்த புது கம்பெனியில் இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன சொல்லிடுவாங்க, நீ ஒரு ட்ரபிள் மேக்கர், ஒரு பிரச்சனைக்குரிய பெண் இவங்க, அதனால் இவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், மாதத்துக்கு 50,000 அல்லது 1,00,000 மாதம் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பெண், நான் என்னோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லைஃப்பை நோக்கி நான் பயணப்பட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட அஸ்திவாரமே ஆட்டங்கண்டு போச்சுன்னா என்ன பண்ணுவேனா, நான் பயந்துக்கிடுவேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும். அதனால ஒரு பெண் இந்த மாதிரியான கேசஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயக்கப்படுறாங்க, சைலண்ட் ஆயிடுறாங்க. நிறைய பாலியல் அத்துமீறல்கள் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்குதான். மைக்ரோ அக்ரஷன், நுண்ணிய எல்லை மீறல்கள் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா டிசிஎஸ்ல ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஒருத்தனை தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான், இவங்களுக்கு அவன் சீனியர் ஆஃபீஸர், அவன் தான் ட்ரெயினர், இவங்க ட்ரெயினியாக வந்து ஜாயின் பண்ணி 1 வருஷம் கூட ஆகலையாம். இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, மதியம் லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து உட்காருவான். உட்காந்துட்டு அவன், உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது, உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறாரு, உன் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறாரா, ஏன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, உன்னை விட்டுட்டுலாம் போகிறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு, உனக்கு கல்யாணத்துக்கு முன்னால் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அப்போ அதே மாதிரி என்னையும் பாய் ஃப்ரெண்டாக நீ வச்சுக்கோ, நீ சாப்பாடு சமைச்சு கொண்டு வர்ற, அந்த சாப்பாடு சமைச்சு கொண்டு வரும்போது எனக்கும் சாப்பாடு கொண்டு வா. இந்த மாதிரி எல்லை மீறல்களும் இருக்குது. இதை போய் எந்த கோர்ட்டில் இந்த பெண் சொன்னாலும், இந்த பாருங்க இந்த மாதிரி இவன் சொல்கிறான் அப்படின்னா கேஸ் நிற்காது, ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண விமன், டிசிஎஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு விமன் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க சாரி கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க சாரியை பிடிச்சி இழுத்துருக்கிறான். அப்போ இதை நோட் பண்ணிடுவாங்க எல்லாரும். அப்போ இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் எங்கள் கண்ணு முன்னால் தான் இவன் இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரியா ஈஸியாக எவிடன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு வல்கரான ஜோக் அடிக்கிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, உருவக்கேலி பண்ணுறது, இதுவும் பாலியல் கொடுமைகள் தான். ஆனால் இந்த மாதிரி கொடுமைகள், எண்ணற்ற கொடுமைகள் டெய்லி பேசிஸில் பல லட்சம் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நடக்குது. ஆனால் இதெல்லாம் இவங்களால வெளியில் பேசவே முடியல, சைலண்ட் ஆகிடுறாங்க. என்னத்தை பேசி என்னத்தை ப்ரூவ் பண்ணி, இந்த மாதிரியான ஒரு விரக்தி வருது பெண்களுக்கு. அதனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சைலண்ட் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம்
பெண் விடுதலையை பற்றி பேசுகிறோம். நிறைய பெண்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. நிறைய பேர் போட்டித் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆகுறாங்க. நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னொரு மறுபக்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அனுதினமும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான மறுபக்கம் தான் இந்த வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் கொடுமைகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.